வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எப்சன் பிரிண்டரில் பேசிக்காக பேப்பர் ஜாமிங் ஆகாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஆயிட்டா எப்படி க்யூர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக A4ல 80 ஆர் 80+ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் பிரிண்டிங் எதுவும் ப்ராப்ளம் வராது. நார்மல் டாக்குமெண்ட் மட்டும் அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட் மட்டும் அப்படின்னா 70+ஏ போதுமானது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 80+ஆக இருந்தாலும் பேப்பர் ஜாமிங் ஏன் ஆகுது அப்படின்னா, பேப்பர் நல்லா ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. சப்போஸ் பேப்பர் எதாவது ஃபோல்ட் ஆகியோ இல்லை பெண்ட் ஆகியோ இருந்துச்சுன்னா பேப்பர் ஜாமிங் கண்டிப்பாக நடக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேப்பர் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்க பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் பிரிண்டரோட பிரிண்டிங் பேப்பர் பார்த்து பிரிண்டரோட சைடு வியூ மெக்கானிசம் பிரிண்டிங் வியூ. இது ஒரு ஸ்ட்ரைட்டான பேப்பர் எடுத்து பிரிண்டிங் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த இஷ்யூஸும் இல்லாமல் பிரிண்ட் அடித்து உங்களுக்கு வெளியில் கொடுத்துருது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எகெயின் ஒரு பெண்டான பேப்பர் எடுத்து லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேப்பர் உங்களுக்கு ஜாம் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பேப்பர் ஃபோல்டாக இருந்ததுனால இன்னர்லேருந்து எஜெக்ட்குள்ளே நுழைய முடியாமல் உங்களுக்கு ஜாம் ஆகிடுச்சு. இப்போ ஜாமான பேப்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு கேரேஜை லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு சைடு மூவ் பண்ணுங்கள். எந்த சைடு ஃப்ரீயாக இருக்கோ அந்த சைடு மூவ் பண்ணிவிட்டு பேப்பரை முடிஞ்ச அளவு ஃப்ரண்ட்லேயே எடுக்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் எடுத்திங்கன்னா தான் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் பின்னாடி பேப்பர் சென்சர் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் இது பண்ணியுமே உங்களுக்கு பேப்பர் போகலை அப்படின்னா பேப்பரை ஒரு சைட்லேருந்து லேசாக கிழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. சைடில் ஒரு ஒயிட் கியர் தெரியுது இல்லையா, அது டாப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியராக இருக்கும். அதை ஃபார்வர்டில் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் இன்ச் பை இன்ச்சஸாக வெளியில் வரும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யூஸும் இருக்காது. முக்கியமாக நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ்லாம் பண்ணும்போது பிரிண்டர் மெயின் ஆஃபில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அன்பிளக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. எனி மோர் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ மை சேனல்.